சிஇஓ சுந்தர் பிச்சையின் சொத்து மதிப்பு $1 பில்லியன் கடந்துள்ளது என ப்ளூம்பெர்க் பணக்காரர்களின் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுந்தர் பிச்சை பில்லியனர் கிளப்பில் இணைகிறார். இதற்கு எலான் மஸ்க் ரியாக்ட் செய்தும் இருக்கிறார். என்ன விவரம் என பார்ப்போம். கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பபெட்டின் தலைமை நிர்வாக அதிகாரியும் இந்திய வம்சாவளியுமான 53 வயதான சுந்தர் பிச்சை 2004ஆம் ஆண்டு கூகுளில் சேர்ந்தார். மேலும் 2015ஆம் ஆண்டு ஆல்பபெட் இன்கின் தலைமை நிர்வாக அதிகாரியாக அறிவிக்கப்பட்டார். பள்ளி படிப்பை தமிழகத்தில் படித்த சுந்தர் பிச்சை பட்டப்படிப்பை கரக்பூர் IITயில் படித்தார். அதேபோல மேற்படிப்பை அமெரிக்காவிலும் தொடர்ந்தார். தற்போது இவர் மற்றொரு சாதனையை படைத்துள்ளார் என்பதுதான் கவனத்தை பெற்றுள்ளது. அதாவது சுந்தர் பிச்சையின் சொத்து மதிப்பு $1 பில்லியன் கடந்துள்ளது என்பதுதான் அது. சுந்தர் பிச்சையின் சொத்து மதிப்பு உயர்வதற்கு காரணம் கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பபெட் நிறுவனத்தின் பங்குகளின் விலை பங்கு சந்தையில் ஏற்றம் கண்டதுதான் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆல்பபெட் நிறுவனம் சமீபத்தில் தனது 2வது காலாண்டில் $28.2 பில்லியன் ஈட்டியது. இது முந்தைய ஆண்டை விட கிட்டத்தட்ட 20% அதிகமாகும். நிறுவனத்தின் ஒட்டுமொத்த வருவாயும் 14% அதிகரித்து $96.4 பில்லியன் உயர்ந்தது. எதிர்பார்த்த 10.9% வளர்ச்சியை விட இது அதிகமாகும். இதன் மூலம் நிறுவனர் அல்லாத சிஇஓ எனும் பிரிவில் 10 இலக்க சொத்து மதிப்பை கொண்டுள்ளவர்களின் பட்டியலில் ஒருவராக குறிப்பாக தொழில்நுட்பத் துறையில் சுந்தர் பிச்சை இணைந்துள்ளது ஒரு சாதனையாகும். தொழில்நுட்பத் துறையை பொறுத்தவரை மெட்டாவின் மார்க் ஜுகர்பர்க் மற்றும் என்விடியாவின் ஜென்சன் ஹுவாங் போன்ற பிற உயர் நிர்வாகிகள் தங்கள் நிறுவனங்களின் பங்குகள் மூலம் தங்கள் சொத்து மதிப்பை பெற்றனர். தற்போது இந்திய ரூபாய் மதிப்பில் சுந்தர் பிச்சையின் சொத்து மதிப்பு 8000 கோடியை தாண்டிவிட்டது. சுந்தர் பிச்சை தற்போது கூகுள் நிறுவனத்தில் 0.02% பங்குகளை வைத்திருக்கிறார். ஆல்பபெட்டின் காலாண்டு வருவாய் வளர்ச்சி குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் சுந்தர் பிச்சை மகிழ்ச்சியாக பதிவிட்டிருந்தார். ஆல்பபெட்டை அறிவித்து ஆகஸ்ட் மாதத்துடன் 10 ஆண்டுகள் ஆகிறது என குறிப்பிட்டார். அதோடு காலாண்டு வளர்ச்சிகள் குறித்தும் பதிவிட்டிருந்தார். இதற்கு எலான் மஸ்க் இம்ப்ரெசிவ் என கமெண்ட் செய்துள்ளார். அதேபோல மீண்டும் எலான் மஸ்க் சீரியஸ் மணி எனவும் ஒற்றை வார்த்தையில் ரிப்ளை செய்துள்ளார்.